அறிவும் அருள்வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் சிரியர்களின் சமாரியா முற்றுகை பற்றி நாம் சிந்தித்தோம். இந்த வாரம் எலிசாவும் சிரியாவின் மன்னனும் என்ற தலைப்பில் சிந்திப்போம். எலிசாவிற்கும் சிரிய மன்னனுக்கும் உள்ள தொடர்புகளை பற்றி சிந்திக்கும் முன் சமாரியாவில் எலிசா செய்த இன்னொரு அரும் செயலை பற்றி நாம் பார்ப்போம். சுனேமிய பெண் எலிசாவிற்கு உதவிகள் செய்து உபசரித்தவள் என்பது நமக்கு தெரியும். எலிசாவும் அவரது வேண்டுதலின் வல்லமையில் அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுக்க உதவினார் என்பதும், அந்த மகன் நோய்வாய்ப்பட்டு இறந்தபோது அவனை உயிர்ப்பித்தார் என்பதையும் நாம் அறிவோம். எலிசா ஒரு நாள் அவளுடைய வீட்டிற்கு வந்தபோது வர இருக்கின்ற ஒரு பஞ்சத்தை பற்றி அந்த பெண்ணுக்கு அறிவிக்கின்றார். அந்த பஞ்சம் 7 ஆண்டுகள் நீடிக்கும். எனவே நீயும் உன் குடும்பத்தினரும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உங்களுக்கு வசதியான வேறொரு இடத்தில் தங்கியிருங்கள் என அவளுக்கு எலிசா கூறுகின்றார். சுனேமிய பெண்மணியும் எலிசாவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தனது குடும்பத்தினருடன் பெலிஸ்தியர்களின் நாட்டுக்கு சென்று அங்கே தங்கியிருக்கிறாள். பொதுவாக பெலிஸ்தியர்கள் தங்கியிருக்கும் இடத்தை விட சமாரியாவில் மழை அதிகமாக பெய்யும். ஆனால் சமாரியா மலைப்பகுதியாக இருப்பதால் தண்ணீர் தேக்கங்கள் குறைவு. பெலிஸ்தியர்கள் வாழுகின்ற தெற்கு கடற்கரை சமவெளி பகுதிகளில் மழை நீரை தேக்கி வைப்பதற்கான நீர்நிலைகள் அதிகமாக இருப்பதால் பஞ்ச காலங்களிலும் இப்பகுதிகளில் மனிதர்கள் வாழ முடியும். எனவேதான் சுனேமிய பெண்மணியும் அவளது குடும்பத்தினரும் பெலிஸ்தியர் வாழும் பகுதிக்கு செல்கின்றனர். 7 ஆண்டுகள் சமாரியாவில் பஞ்சம் ஏற்படுகிறது. 7 ஆண்டுகள் கழித்து பஞ்சம் தீர்ந்தபின் அந்த பெண்மணியும் அவளது குடும்பத்தினரும் சமாரியாவிற்கு திரும்பி வருகின்றனர். இந்த காலகட்டத்தில் இறைவாக்கினர் எலிசாவின் பணியாளரான கேகசி அரசரிடம் பேசிக் கொண்டிருக்கின்றார். அரசர் இறைவாக்கினர் எலிசா செய்த அரும் செயல்களை பற்றி கேகசியிடம் கேட்கின்றார். கேகசியும் எலிசாவின் அரும் செயல்களை அரசருக்கு கூறுகின்றார். எலிசா சூனேம் பெண்மணியின் மகனை உயிர்ப்பித்த நிகழ்வை கூறிக்கொண்டிருக்கும் போது சூனேம் பெண்மணி அங்கு வருகின்றாள். பஞ்சம் பிழைப்பதற்காக அவளும் அவளுடைய குடும்பத்தினரும் பெலிஸ்தியர்களின் நாட்டிற்கு சென்றபோது விட்டு சென்ற அவளுடைய வீட்டையும் நிலங்களையும் கேட்டு பெறுவதற்காக அவள் அங்கே வருகின்றாள். பொதுவாக பயிர் செய்யப்படாமல் கைவிடப்பட்ட நிலங்கள் அரச நிர்வாகத்தின் கீழ் வரும். உரிமையாளர்கள் தக்க ஆதாரங்களுடன் அதை கேட்பது வரை அரச நிர்வாகத்தின் கீழ்தான் இருக்கும். கேகசி சுனேமிய பெண்மணியை கண்டதும் இந்த பெண்மணியின் மகனைத்தான் இறைவாக்கினர் எலிசா உயிர்ப்பித்தார் என அரசருக்கு கூறுகின்றார். அரசரும் அந்த பெண்மணியிடம் கேட்டு உண்மையை அறிந்து கொள்கின்றார். அவளுடைய வீட்டையும் நிலங்களையும் அவளுக்கு கொடுக்கவும் அலுவலர்களுக்கு கட்டளையிடுகின்றார். மேலும் கடந்த 7 ஆண்டுகளில் அந்த நிலங்களிலிருந்து வந்த வருமானத்தையும் கொடுப்பதற்கு கூறுகின்றார். பொதுவாக நிலங்கள் மட்டுமே திருப்பி கொடுக்கப்படும். அந்த நிலங்களிலிருந்து பெற்ற வருமானம் திருப்பி கொடுக்கப்படுவதில்லை. சுனேமிய பெண்மணிக்கு நிலத்திலிருந்து பெற்ற வருமானத்தையும் திருப்பி கொடுப்பது தனித்துவம் வாய்ந்ததாக உள்ளது. இனி நாம் இறைவாக்கினர் எலிசாவிற்கும் சிரிய மன்னனுக்கும் உள்ள தொடர்பை பற்றி சிந்திப்போம். இறைவாக்கினர் எலிசா அவரை கைது செய்வதற்காக வந்த சிரிய படையினரை பார்வையற்றவர்களாக மாற்றி அவர்களை சமாரியாவுக்கு கூட்டி வந்து உபசரித்து மீண்டும் சிரியாவின் தலைநகரான தமஸ்குவிற்கு அனுப்பி வைத்தார் என்பதை நாம் அறிவோம். அதன்பின் சிரிய மன்னன் இறைவாக்கினர் எலிசாவை மதிக்கத் தொடங்குகிறான். சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் சில காலங்களுக்கு நல்லுறவு ஏற்படுகிறது. இறைவாக்கினர் எலிசாவும் தமஸ்கு நகருக்கு செல்வது வழக்கமாகிறது. இவ்வாறு ஒரு நாள் எலிசா தமஸ்கு நகருக்கு வந்தபோது சிரியாவின் மன்னன் பெனதாது நோயுற்று படுக்கையில் இருந்தான். சிறிய அரசர்களாக இருந்தவர்களில்
பெனதாது என்ற பெயர் கொண்ட பல அரசர்கள் இருந்தார்கள். பெனதாது என்ற பெயருக்கு கதாதின் மகன் என்பது பொருள். கதாது என்ற பெயர் சிரியர்கள் வணங்கும் தெய்வத்தின் பெயர். வரலாற்று குறிப்புகளை ஆதாரமாக கொண்டு பார்த்தால், இறைவாக்கினர் எலிசா தமாஸ்கு நகருக்கு வந்தபோது நோயுற்று படுக்கையில் இருந்த மன்னன் பெனதாது 3ஆம் பெனதாது என அழைக்கப்பட்டவர். எலிசா அங்கு வந்திருப்பதை அறிந்த அரசன் தனது ஊழியரான அசாயேலை அழைத்து இறைவாக்கினர் எலிசாவை சந்திக்க பணிக்கின்றார். எலிசாவிடம் அரசர் நோயிலிருந்து நலம் பெறுவாரா என கேட்டு வர பணிக்கின்றார். சிரியர்கள் யாவே ஆண்டவரை வழிபடுவதில்லை. எனவே இறைவாக்கினர் எலிசாவிடம் ஆண்டவரை கேட்பதற்கு கூறுவது வியப்பாக உள்ளது. பண்டைய காலத்தில் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு தெய்வம் இருப்பதாக மக்கள் கருதினார்கள். தேவை ஏற்படும் போது வேறு கடவுளர்களையும் மக்கள் வழிபட்டார்கள். மற்ற கடவுளர்களை அவர்கள் குறைவாக மதிப்பிடவில்லை. அசாயேல் ஏராளமான அன்பளிப்புகளுடன் எலிசாவை சந்திக்கின்றார். தொழுநோயாளியான நாமான் இறைவாக்கினர் எலிசாவை பார்க்க வந்த போதும் நாமான் ஏராளமான அன்பளிப்புகளுடன் வருகின்றார். ஆனால் இறைவாக்கினர் எலிசா நாமானிடமிருந்து எந்த அன்பளிப்புகளையும் பெற விரும்பவில்லை. ஆனால் அசாயேல் கொண்டு வந்த அன்பளிப்புகளை அவர் மறுப்பதாக தெரியவில்லை. இந்த அன்பளிப்புகள் இஸ்ராயேலின் கடவுளான யாவே ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டதாகவும் இருக்கலாம். இறைவாக்கினரை சந்திக்க வந்த அசாயேல் அரசனின் விருப்பத்தை எலிசாவிடம் தெரிவிக்கின்றார். எலிசா அசாயேலிடம் மன்னன் பெனதாது நோயிலிருந்து குணமடைவார் என கூறுவதற்கு பணிக்கின்றார். ஆனால் உண்மை அதுவல்ல. பெனதாது செத்துப்போவது திண்ணம் என ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தியதாகவும் அசாயேலிடம் கூறுகின்றார். அதைத் தொடர்ந்து இறைவாக்கினர் எலிசா அசாயேலிடம் கூறுகின்ற வார்த்தைகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. அசாயேல் சிரியாவின் அரசனாவான். அரசன் பெனதாதுவை கொன்று சிரியாவின் அரியணையை அபகரிப்பான். சிரியாவின் அரசனான பின் அசாயேல் இஸ்ரேல் மக்களுக்கு ஏராளமான தீமைகளை செய்வான். நீ இஸ்ரேல் மக்களுக்கு செய்யவிருக்கிற தீமைகளை நான் அறிவேன். அவர்களின் கோட்டைகளை தீக்கிரையாக்குவாய். அவர்களுடைய இளைஞர்களை வாளுக்கு இரையாக்குவாய். அவர்களுடைய சிறு குழந்தைகளை தரையில் மோதி கொல்வாய். அவர்களுடைய கருவுற்ற பெண்களின் வயிற்றை குத்தி கிழிப்பாய் என எலிசா அசாயேலிடம் கூறுகின்றார். அசாயேலால் இறைவாக்கினர் கூறுவதை நம்ப முடியவில்லை. அவனால் அவ்வாறு செய்ய முடியாது என அவன் நினைக்கின்றான். நாயினும் இழிந்தவன் அடியேன், இவ்வளவு பெரிய செயலை நான் செய்ய இயலுமா என அசாயேல் சந்தேகத்துடன் பதிலளிக்கின்றார். எலிசா பதில் மொழியாக அசாயேலிடம், நீ சிரியாவின் மன்னனாகப் போகின்றாய் என்று ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று கூறுகின்றார். இந்த உரையாடலுக்கு பிறகு அசாயேல் எலிசாவிடமிருந்து விடைபெற்று தனது தலைவனிடம் செல்கின்றார். அசாயேல் திரும்பி வந்ததை பெனதாது கண்டபோது எலிசா உன்னிடம் என்ன சொன்னார் என கேட்கின்றார். அசாயேல் அவரிடம், நீர் நலமடைவது உறுதி என்று அவர் எனக்கு சொன்னார் என கூறுகின்றார். தான் கூறுவது பொய் என்று அசாயேலுக்கு தெரியும். இறைவாக்கினர் எலிசாவின் வார்த்தைகள் அசாயேலின் உள்ளத்தில் பல சிந்தனைகளை உருவாக்கி இருக்கலாம். அரசனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய அவனை தூண்டி இருக்கலாம். அதன் விளைவாக அசாயேல் பெனதாதுவை கொல்வதற்கு முடிவெடுக்கின்றான். மறுநாள் பெனதாதுவின் அறைக்கு சென்ற அசாயேல் ஒரு போர்வையை எடுத்து தண்ணீரில் நனைத்து மன்னனின் முகத்தை மூடி அவரை கொல்கின்றான். பெனதாது இறந்ததால் அசாயேல் தன்னை அரசனாக பறைசாற்றுகின்றான். இந்த நிகழ்வு 1 அரசர் 22வது அதிகாரத்தில் இறைவாக்கினர் மீகாயா இஸ்ரேலின் அரசன் ஆகாபுவிடம் கூறியதற்கு ஒத்ததாக உள்ளது. மீகாயா ஆகாபுவுக்கு முதலில் பொய்யான இறைவாக்கினையும் பிறகு உண்மையையும் கூறுகின்றார். அதைப்போல இறைவாக்கினர் எலிசா அசாயேலிடம் முதலில் பொய்யான செய்தியையும் அதன்பின் உண்மையான செய்தியையும் கூறுகின்றார்.
அரசன் பிறதாது குணம் பெறுவார் என அரசருக்கு முதலில் அறிவிக்கச் சொல்லும் எலிசா, அவர் கொல்லப்படுவார், அசாயேல் அரசனாக பதவியேற்பார் என அசாயேலுக்கு கூறுகின்றார். இந்த நிகழ்வை தொடர்ந்து யூதாவை ஆட்சி செய்த அரசன் யோராம் மற்றும் அகசியாவின் ஆட்சி பற்றிய செய்தி குறிப்புகள் வருகின்றன. இறைவாக்கினர் எலிசா சிரியாவுக்கு பயணம் செய்து தமஸ்குவில் தங்கியிருந்த காலத்தில் இஸ்ரேலின் அரசனாக ஆகாபுவின் மகன் யோராம் இருந்தான். யோராம் ஆட்சியேற்ற 5ஆம் ஆண்டில் யூதா நாட்டில் அரசன் யோசபாத்துவின் மகனான யோராம் ஆட்சி பொறுப்பை வகித்தான். 2 நாடுகளிலும் அப்பொழுது ஒரே பெயரை கொண்ட அரசர்கள் ஆட்சியில் இருந்தனர் என்பதை நாம் பார்க்கிறோம். யூதாவின் மன்னன் யோராம் தனது 28வது ஆண்டில் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தான். அவன் 8 ஆண்டுகள் எருசலேமிலிருந்து ஆட்சி செய்தான். அவன் ஆகாபின் மகள் அத்தலியாவை மணந்திருந்தான். அத்தலியா தனது தாயான ஈசபேலின் குணநலன்களை கொண்டவளாக இருந்தாள். ஈசபேல் யாவே ஆண்டவரை மறத்து பாகால் தெய்வத்தை வழிபட்டவள், மக்களையும் பாகாலின் வழியில் வழிநடத்தியவள். எனவே ஆண்டவரின் பார்வையில் தீயவளாக கருதப்பட்டவள். ஈசபேலின் மகளான அத்தலியாவை திருமணம் செய்ததால் யூதாவின் அரசனான யோராமும் ஆண்டவரின் பார்வையில் தீயவனாக கருதப்பட்டதாக ஆசிரியர் கூறுகின்றார். தாவீதின் வழிமரபினரில் ஒருவர் எப்போதும் ஆட்சியில் இருப்பார் என்று ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு கொடுத்திருந்ததால் யூதாவின் அரசன் யோராம் தீயவனாய் இருந்தபோதும் ஆண்டவர் அவனை அழிக்கவில்லை. தாவீதின் வழிமரபில் வந்த ஒருவர் எப்போதும் ஆட்சியில் இருக்குமாறு செய்தார். யோராம் ஆட்சி செய்த காலத்தில் ஏதோமியர்களும் லிப்னா நகரத்தாரும் யூதாவுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். யோராம் ஏதோமியருக்கு எதிராக போரிடச் சென்றான். தன்னுடைய தேர்ப்படைகள் அனைத்தோடும் ஏதோமியர்களின் நகரான சாயிருக்கு சென்றான். ஏதோமியர் யோராமையும் அவனுடைய தேர்ப்படை தலைவர்களையும் சூழ்ந்து கொள்கின்றனர். யோராமோ அவர்களுக்கு எதிராக போராடி அவர்களை வெட்டி வீழ்த்தினான், அவர்களை விரட்டியடித்தான். ஏதோமியர் அப்போது தப்பி ஓடினாலும் தொடர்ந்து யூதாவின் அதிகாரத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்கின்றனர். யோராம் இறந்து தன் மூதாதையர்களோடு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார். யோராமுக்கு பின் அவர் மகன் அகசியா யூதாவின் அரசனானான். இஸ்ரேலின் அரசனான ஆகாபின் மகன் யோராம் ஆட்சியேற்ற 12ஆம் ஆண்டில் அகசியா யூதாவின் அரசனாக பொறுப்பேற்றான். ஆகாபுவின் மகளான அத்தலியா அவனுடைய தாய். அகசியா அரசனான போது அவனுக்கு வயது 22. அவன் ஓராண்டு மட்டுமே ஆட்சி செலுத்தினான். அவனுடைய தந்தையின் ஆட்சியைப் போலவே அகசியாவின் ஆட்சியும் தீமைகள் நிறைந்ததாகவே கருதப்படுகிறது. ஆண்டவரின் பார்வையில் அவன் தீயன செய்தான் என ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். சிரியர்களின் மன்னனாகிய அசாயேலுடன் போருக்கு செல்கிறான். இஸ்ரேலின் அரசனான யோராமும் அகசியாவுக்கு உதவியாக போரில் கலந்து கொள்கிறான். போர் ராமோத்து கிளையாதில் நடக்கிறது. ராமோத்து கிளையாதில் நடந்த ஒரு போரில்தான் இஸ்ரேலின் அரசனான ஆகாபு இறந்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. போரில் இஸ்ரேலின் அரசனான யோராம் காயமடைகிறான். எனவே காயத்தை ஆற்றிக்கொள்வதற்காக இஸ்ரேலுக்கு செல்கிறான். ஆகாபு அரசனாக இருந்தபோது இஸ்ரேலில் ஒரு அரண்மனையை கட்டியிருந்தான். யோராம் இஸ்ரேலில் இருந்தபோது அவனை பார்ப்பதற்காக அகசியா இஸ்ரேலுக்கு வருகிறான். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.